நீங்கள் தூய திருமொழியின் வழியாக கிறிஸ்துவின் திருச்சபையில் முன்னரே நீங்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்கள் திருமொழியின் போது கடவுள் உங்களோடு செய்த உடன்படிக்கையை உறுதிப்படுத்தணும். திருவிருந்தின் வழியாக திருச்சபையின் முழு நிறைவான ஒன்றிற்குள்ளாக நீங்கள் வரவும் உங்கள் உயிரையும் உடலையும் ஆண்டவருக்கு ஒப்படைத்து விட இங்கே வந்திருக்கிறீர்கள். குழந்தைகளாக இருந்தபோது திருமொழிக்கு பெற்ற நீங்கள் உங்கள் ஞான பெற்றோர் உங்கள் பொருட்டு செய்த அறிக்கையையும் கொடுத்த வாக்குறுதியும் இப்போது உங்கள் சொந்த வாயினால் அறிக்கை செய்து உறுதிப்படுத்த வந்திருக்கின்றீர்கள். இதற்கென்று தூய ஆவினர்தான் அவருடைய ஈர்ப்பு உங்களுக்கு தேவை. அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக திருத்தூதர் முறைமையின்படி உங்கள் தலையில் கையை வைத்து கொண்டாடும் பொழுது அந்த ஈவை நீங்கள் பெறுவீர்கள் என்று நம்புகிறேன். தூய ஆவியர் உங்கள் மீது வரும்போது நீங்கள் வலிமை பெறுவீர்கள் என்று இயேசு தம்முடைய சீடர்களுக்கு வாக்குரைத்தார். அவ்வாறே ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். விசுவாச பிரமாணத்தை மையமாக கொண்ட அந்த பிரிவுகள் காணப்படும். அது என்ன பிரிவு சொல்லுங்க? மூன்று சொல்லுங்க. என்ன? பிதாவுக்கும் அவருடைய படைப்பினுடைய பிதாவாகிய கடவுளை பற்றியும் அவருடைய படைப்பின் கிரியைகளை அடுத்தது கிறிஸ்துவை பற்றி அவருடைய மீட்பை பற்றி அடுத்தது பரிசுத்த ஆவியானவருடைய மாற்றுதலை அடுத்து மூன்றாம் ஆதி நியாயம் என்று நான் சொன்னேன். அது என்ன? ஜெபங்கள். அது எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அது மறுபடியும் கேட்டு வரும்போது இப்பொழுது நான் நான்காம் ஆதி நியாயமாகிய திருவருட்சாதனம் என்பதை மையமாக கொண்டு ஒரு சில கேள்வி. திருவருட்சாதனம் என்னது? சாக்ரமெண்ட்ஸ். அது எத்தனை இருக்குன்னு சொல்லுங்க? திருவிருந்தம். ஞானஸ்தான கட்டளை எங்க இருக்குன்னு சொல்லுங்க? 28:19. ஆகியோர் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி ஆவியாகிய நான் நரகத்தில் அழைத்து போவது நியாயமாகவும் உங்கள் சமூகத்தினின்று விலக்கி விடாமல் இயேசு கிறிஸ்துவின் பாடல்களை வாழ்க்கை முன்னிட்டு செய்த பாடல் மன்னித்திருச்சி பாவம் செய்ய மீண்டும் சோதிக்கப்படும் பொழுது அறுவருக்கும் நமக்கு பிரியமான பிள்ளையாக நடக்கவும் பரிசுத்த ஆவியினுடைய பலத்தையும் தந்திருக்கும். நான் சாவுக்கு போகும் பொழுது மோட்சத்தை அடைகிறேன். என்னை ஆயத்தப்படுத்தி இந்த மாவரிக்கு ஜெபம் ரொம்ப இருக்கும். இதை நீங்கள் இவரோட ஓரளவுக்கு சொல்லிட்டீங்க. ஆனால் கொஞ்சம் தூரம் உங்களுடைய குடும்ப ஜெபம் பண்ணுறீங்க. குடும்ப ஜெபத்தில் இதை தைரி சொன்னீங்கன்னா என்ன ஆகிடும்? மனப்பாடம். அடுத்த தடவை உங்களுக்கு பார்க்கும்போது இருக்கு. ஓகே, மனப்பாடம். உங்களுக்கு தெரிந்த ஏற்கனவே சொன்னது போது 83வது ஞானப்பாடல் முதல் 2 சனத்தின் 7ஆம் சனத்தை நாம் பாடுவோம். அடியாரினுடைய தெய்வாய் நிரப்பி அதை உனக்கு Oh
எல்லாரும் ஆண்டவரை நோக்கி ஜெபத்தை எடுத்தோம். ஜெபம் செய்வோம். நமக்கு வல்லமை உள்ளவரும் என்றும் உள்ளவருமான கடவுளே, தண்ணீரினாலும் தூய ஆவியினாலும் இந்த உங்களுடைய பிள்ளைகளை மறுபடியும் நீ பிறப்பித்து இவருடைய எல்லா பாவங்களையும் பொறுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இவர்கள் மேல் விண்ணகத்திலிருந்து உதவுனராக தூய ஆவியரையும் ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியரையும் அறிவையும் ஆண்டவரை பற்றும் இறையச்சத்தையும் அருளும் ஆவியரையும் அணிந்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உம்மை கெஞ்சி கேட்கிறோம் சுவாமி. ஆமென். அன்பார்ந்தவர்களே, திருமொழிகள் கடவுள் உங்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை நீங்கள் உறுதிப்படுத்தி நீங்கள் விசுவாசத்திலே பலப்படவும் கிறிஸ்துவோடு அவருடைய திருச்சபையோடு இணைக்கப்படவும் திருவிருந்தில் கிறிஸ்துவின் உடலிலும் திரு ரத்தத்திலும் பங்கு கொள்ளவும் அவர் தாமே அனைவரையும் ஆசிரியத்து காப்பாராக. ஆமென். ஜோஷுவா நித்தியம் நீ திருவிருந்தில் பங்கு பெறும்படி நான் உன்னை தந்தை மைந்தன் தூய ஆவியாரின் திருப்பெயரால் உன்னை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். கடவுள் தமது தூய ஆவியாராகிய இவர் உன் மீது விழுந்தவராக. ஆமென். ஆண்டனி சார்ல்ஸ், நீங்கள் திருவிருந்தில் பங்கு பெறும்படி நான் தந்தை மைந்தன் தூய ஆவியாரின் திருப்பெயரால் உன்னை ஆசீர்வதித்து விடப்படுகிறேன். கடவுள் தமது தூய ஆவியாராகிய இவரை உங்கள் மீது விழுந்தவராக. ஆமென். ஷாம் சுந்தர், நீ திருவிருந்தில் பங்கு பெறும்படி நான் உன்னை தந்தை மைந்தன் தூய ஆவியாரின் திருப்பெயரால் உன்னை ஆசீர்வதித்து விடப்படுகிறேன். கடவுள் தமது தூய ஆவியாராகிய இவரை உன் மீது விழுந்தவராக. ஆமென். நாம் யாரும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்கிறோம். எல்லாம் வல்ல கடவுளே, தேவரே, உமது அரசின் மறைப்பொருள்களை ஞானிகளுக்கும் கல்வி மாணவர்களுக்கும் மறைத்து குழந்தைகளுக்கு நீர் வெளிப்படுத்தியிருக்கிறீர், பிள்ளைகளுக்கு நீர் காண்பித்திருக்கிறீர். இந்த பிள்ளைகள் அவர்களுக்கு நீர் இறங்கி உங்களுடைய மைந்தனாக இயேசு கிறிஸ்துவை அவருடைய அருட்செய்தியை நம்பி அதை அறிவிப்பதற்கு கல்யாண அறிவை அடைய நீர் துணை செய்ததற்காக நாங்கள் செலுத்துகிறோம். இவர்கள் மெய் கற்றெழுதி இறை பற்று பொறுமை நம்பிக்கை மீட்பு என்று அனைத்திலும் நாளுக்கு நாள் வெவ்வேறு வளர்ச்சிகளும் ஒரு தூய திருப்பெயரின் மாட்சி விளங்கும்படி கற்றுடைய வாழ்க்கை நடத்தவும் உமது அருளை நாள்தோறும் பெற்று வாழவும் தூய ஆவியினுடைய இவர்கள் உள்ளங்களையும் எண்ணங்களையும் உறுதிப்படுத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். கடைசி நாளில் இந்த உங்களுடைய பிள்ளைகளும் வெற்றி மகுடத்தை திருப்பி தங்கள் வாழ்க்கையாகிய ஓட்டப்பந்தயத்தில் நன்றாக ஓடுவதற்கு இவர்களுக்கு ஆற்றல் அளித்தள்ள வேண்டும் என்று உம்மோடும் தூயாவினரோடும் என்னைக்கும் ஜீவித்த அரசரின் இயேசு கிறிஸ்து மூலமாக கெஞ்சி கேட்கிறோம் சுவாமி. ஆமாம். கர்த்தாவின் சமாதானம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமாம். ஜோஷுவா நித்தியம், உனக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அவருடைய வாக்குத்தத்த வார்த்தை எசேயா 41 அதிகாரம் 13 வசனம். உன் கடவுளாகிய கர்த்தர் நான், உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறது. I am the Lord your God who takes hold of your right hand and says to you, do not fear, I will help you. ஆண்டனி சார்ல்ஸ், ஆண்டவர் உங்களுக்காக கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் எசேயா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணினேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். Do not fear,
for I am with you. I will strengthen you and help you. I will uphold you with my righteous right hand. ஷியாம் சுந்தர் ஆண்டவர் உடம்பெற்று கொடுத்திருக்கிற வாக்குத்த வார்த்தை ஆகாய் 2:23. உன்னை முத்திர மோதிரமாக வைத்தேன், நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன். I will make you like my signet ring, for I have chosen you, declares the Lord.
நீங்கள் பருகும் போதுதான் இந்த உறவுகளை சேர்ந்தது திருவாக்கு அருளினார். திடப்படுத்தெடுத்த பிள்ளைகளுக்கு காப்பீடுப்பார்கள். அதைத் தொடர்ந்து அந்த பிள்ளைகளுடைய பெற்றோர் உறவுகள் எடுத்து அதற்கு பிறகு சபையாராக்கி நாம் எல்லாரும் கடந்து கொண்டிருக்கிறோம். இதை வாங்கி புஸ்தகங்கள் உங்களுக்காக விற்கப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்கிறோம். இதை வாங்கி வருவர்கள் உங்களுக்காக சித்தப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மெய்யான ரத்தமாயிருக்கிறோம். சமாதானம் இருப்பதாக